அம்மையார் பாகம் 6 அத்தியாயம் 31. கோயில் முன் மண்டபம் சுத்தமாக்கப்பட்டு திரு உன்னாழியில் இருக்கும் பரமசுவாமியை பார்த்தவாறு ஒரு பெரிய மர ஆசனம் சக்கரவர்த்தி உடையாருக்கு போடப்பட்டது. தொண்டை நாட்டு அந்தணர்களும் திருவோலி நாயகமும் கல் தச்சர்களும் விலகி அமர்ந்திருக்க, சேனாதிபதி பிரம்மராயரும் தென்னவன் மூவேந்த வேளாரும் பழுவேட்டரையரும் பூரி விக்ரமகேசரியும் சக்கரவர்த்தியை சுற்றி அமர்ந்திருந்தார்கள். பரமசுவாமியான மூலவருக்கும் தட்சிணமேரு விடங்கருக்கும் என் சார்பாக நகைகள் செய்ய விரும்புகின்றேன். அந்த நகைகளின் கணக்கு இதோ என்று ஒரு ஓலைக்கட்டை சக்கரவர்த்தி கொடுக்க, பல்வேறு அணிகலன்கள் அதில் எடையோடும் செய் நேர்த்தி குறிப்போடும் இருந்தன. ஒரு மரப்பேழை முழுவதும் அந்த நகைகள் நிரம்பி இருந்தன. ராஜராஜர் அர்ச்சித்த பொற்பூக்கள் எவ்வளவு என்ற ஒரு குறிப்பை ஒரு தொண்டை நாட்டு அந்தனர் படித்தார். மன்னர் கொடுத்த நகைகளை பட்டியலிட்டு சரி பார்த்ததும் பழுவேட்டரையர் தன் பங்கு நகைகளை எடுத்து வைத்தார். தென்னவன் மூவேந்த வேளாளரும் ஒரு மரப்பேழையை கொண்டு வந்து வைத்தார். சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அடுத்தபடியான ஓலைச்சுவடியை படித்து எந்தெந்த கிராமம் இந்த கோயிலுக்கு நிபந்தமாக அளிக்கப்படுகிறது என்பதை பார்த்தார். அந்த கிராமத்தில் ஒரு நெல் கூட அரசாங்க வரியாக வசூலிக்கப்படாமல் அங்கு விளைகின்ற விளைநிலங்களில் இருந்து வரியாக கிடைக்கின்ற நெல் அனைத்தும் பரமசுவாமி கோயிலுக்கே போக வேண்டும் என்று செம்பிலும் கல்லிலும் வெட்டி கொள்ள உத்தரவிட்டார். கோயிலுக்கென்று 120 பரிசாரர்கள், சமையல் வேலை செய்பவர்கள் இருக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். கோயில் நிவேதனத்துக்கு அல்லாது வருகின்ற மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பதும் அவருடைய கட்டளையாக இருந்தது. இன்னொரு ஓலைக்கட்டு அவர் முன்பு வைக்கப்பட்டது. யார் யார் என்னென்ன வேலை செய்ய வேண்டும், அந்த வேலைக்கு என்ன கூலி என்று எழுதப்பட்ட ஓலைக்கட்டு அது. அதை ஒரு தொண்டை நாட்டு அந்தனர் படிக்க அரசர் சரி என்று பார்த்து அந்த ஓலையில் கையெழுத்திட்டார். சாட்சியாக பலரும் கையெழுத்திட்டார்கள். இன்னொரு ஓலைக்கட்டில் தளிச்சேரி பெண்டிர்கள், எந்த ஊரை சேர்ந்தவர்கள், அவர்களுடைய பெயர், வீடு ஒதுக்கப்பட்டது, எவ்வளவு களம் நெல் தரப்பட்டது, வீணை வாசிப்பவர்க்கும் குழல் ஊதுபவருக்கும் தாளம் தட்டுபவருக்கும் மிருதங்கக்காரருக்கும் வாய்ப்பாட்டு வாசிப்பவருக்கும் ஆரியம் சொல்பவருக்கும் தமிழ் சொல்பவருக்கும் எக்காலம் ஊதுபவருக்கும் சிறு முரசு அடிப்பவருக்கும் எவ்வளவு வருடாந்திர கூலி என்றும் நிர்ணயிக்கப்பட்டு அவைகளும் படிக்கப்பட்டன. பிறகு கோலம் போடுபவர்கள், நீர் தெளிப்பவர்கள், வண்ணார்கள், நாவிதர்கள் என்று பலருக்கும் என்னென்ன வேலை என்று சொல்லப்பட்டு அவர்களுடைய ஊரும் பெயரும் குறிக்கப்பட்டு அவர்களுடைய கூலியும் நிர்ணயம் செய்யப்பட்டது. சிவாச்சாரியார்களுக்கு வருடத்துக்கு 200 களம் நெல் என்று எழுதப்பட்டது. இவைகளை ஓலை நறுக்கில் எழுதி கொண்டால் போதுமா அல்லது செப்பு பட்டயத்தில் எழுத வேண்டுமா என்று ஒரு தொண்டை நாட்டு அந்தனர் கேட்க, எதற்கு செப்பு பட்டயம்? கோயில் வேலை செய்பவர்கள் அல்லவா, இவர்களை பற்றி இந்த கோயிலிலேயே உள்ள சுவற்றில் கல்வெட்டாக செய்துவிடுங்கள். பரம்பரை பரம்பரையாக உள்ள அவர்கள் குடும்பம் இந்த கோயிலுக்கு தொண்டு செய்து வரட்டும் என்று அரசர் கட்டளையிட்டார். அப்படியானால் ஆரம்ப வாக்கியத்தை நீங்களே சொல்லிவிடுங்களேன், நான் என்னவென்று எழுதுவது என்று அந்த அந்தனர் கேட்க, சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் திரும்பி சேனாதிபதி பிரம்மராயரை பார்த்தார். பிரம்மராயர் யோசித்தார். பிறகு, சக்கரவர்த்தி அவர்களே, உங்களுடைய மெய்கீர்த்தி முதலில் வரட்டும், பிறகு நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை அப்படியே எழுதிவிடலாம் என்று சொல்ல, முதலில் மெய்கீர்த்தி எழுதப்பட்டது. திருமகள் போல பெருநில செல்வியும் என்ற அவருடைய மெய்கீர்த்தி கோயிலின் வலப்பக்க சுவரின் படி ஏறுகின்ற இடத்தில் பொறிக்கப்பட்டது. மெய்கீர்த்தி முடிந்ததும் ராஜராஜகேசரி ராஜசேகரவர்மனாக என்றும் செதுக்கப்பட்டது. நாம் கொடுத்தனவும் நம் அக்கன் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் கொடுப்பார் கொடுத்தனவும் என்று அவர் சொன்ன மொழிகள் அப்படியே செதுக்கப்பட்டது. உடனடியாக அரசரிடம் வந்து சொல்லப்பட்டது. நகைகளை சரிபார்த்து கொண்டிருந்த சக்கரவர்த்தி உடையார் எழுந்து நடந்து படிகளில் இறங்கி கைப்பிடிச்சுவரை மெல்ல தாண்டி தன்னுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருந்த கல்வெட்டு அருகில் நின்று அதன் மீது நெற்றியை பதித்து மொத்தமும் வருடி பார்த்து சந்தோஷத்தோடு சேனாபதி பிரம்மராயரை பார்த்தார். இது காலம் கடந்தும் நிற்கும். சந்திர சூரியர்கள் உள்ளவரை இந்த கோயிலும் இந்த கல்வெட்டும் நிற்கும். உங்கள் பெயர் நிற்கும், உங்கள் கொடை நிற்கும். உங்கள் கொடைக்கு சாட்சியாக இருந்த நாங்களும் நிற்போம். வாழ்க சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர், வாழ்க வாழ்க, சோழம் சோழம் என்று சேனாதிபதி வெறி பிடித்தவர் போல கத்த, சுற்றியுள்ள போர் வீரர்களும் மற்றவர்களும் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை வாழ்த்தினார்கள். மூவேந்த வேளாரை பார்த்து, நீங்கள் சரிபார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சக்கரவர்த்தி உடையார் படி இறங்கினார். நான் இந்த கோயிலுக்கு என்னாலான ஒரு சிறு காணிக்கையை கொண்டு வந்திருக்கிறேன் என்று ஒரு போர் வீரன் வந்து நிற்க, என்ன என்று வியப்போடு பார்த்தார்.
ஒரு விளக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த விளக்கு மட்டுமல்லாது இந்த விளக்கை எரிப்பதற்கு சாவா மூவா பேராடுகளாக நான் ஆடுகளும் கொண்டு வந்திருக்கிறேன். ஆடுகள் அதோ அங்கிருக்கின்றன. விளக்கு என் கையில் இருக்கிறது என்று அவன் விளக்கை நீட்ட அந்த தொங்கு விளக்கை எடுத்து நெஞ்சில் வைத்து கொண்டார். அருகே உள்ள தொண்டை நாட்டு அந்தணனை அழைத்தார். இந்த ஆடுகளையும் விளக்கையும் பெற்றுக்கொண்டு இந்த மறவருடைய பெயரும் இந்த கல்லிலே வரும்படி செய்ய வேண்டும். யார் யார் என்னென்ன கொடுக்கிறார்களோ அத்துணை பேர்களுடைய பெயரும் இங்கே வர வேண்டும். ஒருவர் மீதமில்லாது ஒருவரையும் புறக்கணிக்காமல் எவராக இருப்பினும் அவர் கொடுத்த கொடை எவ்வளவு சிறியதாக இருப்பினும் அது இந்த கல்லிலே பொறிக்கப்பட வேண்டும் என்று சொல்ல தொண்டை நாட்டு அந்தனர் அவ்விதமே செய்வதாக உறுதி கூறினார். வார கணக்கில் மாத கணக்கில் அந்த கோயிலை சுற்றி பல்வேறு நிபந்தங்கள் இடையராது பொறிக்கப்பட்டன. அந்த பொறிக்கப்பட்டவைகளில் தங்கள் பெயரை தடவி தடவி சக்கரவர்த்தி உடையார் பார்த்தது போலவே மக்களும் பார்த்து மகிழ்ந்தார்கள். சந்திர சூரியர் உள்ளவரை இந்த கோயிலும் இருக்கும், என் பெயரும் இருக்கும் என்று அங்கு நிபந்தம் கொடுத்த அத்தனை பேரும் இந்த பூமியில் சாஸ்வதமானார்கள். சிரஞ்சீவியாய் இன்னும் வாழ்கிறார்கள். கோயிலுக்கு நிபந்தம் கொடுத்தவர் யாராயினும் அவரும் சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும் என்று உளமாற சக்கரவர்த்தி நினைத்தார். இவரை போன்ற பெரிய மனது கொண்ட சக்கரவர்த்தி இதற்கு முன்னரும் இருந்ததில்லை, பின்னரும் இருக்கவில்லை. அன்றிலிருந்து இன்று வரை தனித்த மனிதராக, தெய்வ தூதுவனாக, தெய்வஜனாக அவர் மிளிர்ந்து வருகிறார். கோபுரப்படியில் ஏறி நின்று பின் நடந்து அந்த திருச்சுற்று மாளிகையின் மேலே அமர்ந்தபடி தான் கட்டிய கோயிலை வியப்போடு பார்த்து கொண்டிருந்த சக்கரவர்த்தியை கோயில் மண்டபத்திலிருந்து சேனாதிபதி பிரம்மராயர் பார்த்துவிட்டு கைகூப்பினார். நான் பார்த்த ராஜராஜர் வேறு. அருண்மொழியாக இருந்தபோதும் நான் இவரை பார்த்திருக்கிறேன். ராஜராக நிமிர்ந்த போதும் நான் கவனித்திருக்கிறேன். ஆனால் இப்போது தன்னை சிவபாத சேகரன் என்று சொல்லிக் கொள்கின்ற இந்த மன்னன் முற்றிலும் கனிந்து வேறு விதமாக காட்சியளிக்கிறார். இவர் உடம்பிலிருந்து ஒரு ஒளி பரவி கொண்டிருக்கிறது. இவர் ஒரு யோகியை போல காட்சியளிக்கிறார். இறையே, ஸ்ரீமன் நாராயணா, இவரோடு வாழ்கின்ற பெரும் பேற்றை எனக்கு கொடுத்தாயே, உனக்கு நன்றி சொல்கிறேன். ஸ்ரீமன் நாராயணரே, என்னுடைய அரசருக்கு நீண்ட ஆயுளையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையையும் இன்னும் சிறந்த நண்பர்களையும் கொடுத்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். ராஜராஜ தேவர் நின்ற இடத்துக்கு கீழே 20-25 உலோக சிற்பிகள் வந்து நிற்பது தெரிந்தது. அவர்கள் ஒரு செப்பு குடத்திற்கு தங்க முலாம் பூசிக்கொண்டு கொண்டு வந்திருந்தார்கள். பரமசுவாமிக்கு எங்கள் காணிக்கை என்று அரசரிடம் கொடுத்தனர். அரசர் அவர்களை மேலே அழைத்தார். விமானம் முழுவதும் செப்புத்தகடு அடித்து அதற்கு பொன் முலாம் பூச முடியுமா என்று அவர்களிடம் கேட்க, 4 பக்கமும் ஒரே விதமாகத்தானே இருக்கிறது, சிற்ப உறவுங்கள் குறைவுதான், வெகு நிச்சயம் செய்து விடலாம் என்றனர். கனமில்லாத தகடுகள்தான் என்பதால் சுற்றிலும் சாரம் கட்டி ஆங்காங்கே அடித்து பொருத்தி பற்ற வைத்து விடுவோம். பற்ற வைத்த தகடுகள் மீது அங்கிருந்த வண்ணமே பொன் முலாமும் பூசிவிடலாம் என்றனர். நல்லது, செப்பு வேலை துவங்கட்டும் என்றார் சக்கரவர்த்தி. செப்பு தகட்டை விமானம் முழுவதும் அடிக்கின்ற வேலைக்கு ஆட்கள் பரபரத்தார்கள். அவர்களுக்கும் கூலி நிர்ணயம் செய்யப்பட்டது. இதுவே பிரமிப்பாக இருக்கிறதே, இதன் மீது செப்பு தகடும் தங்க முலாமும் எதற்கு? பெருந்தச்சர் குஞ்சரமல்லர் வினவினார். ஈசான சிவபண்டிதர் கைலாய காட்சியை விவரித்ததை நீங்கள் கேட்டதில்லையா? காலை கதிரொளி சிறிது நேரம் கைலாயத்தில் பட்ட சில நொடிகள் பொன்மயமாக முழுவதும் சொர்ணத்தால் செய்தது போல ஜொலிக்கும் என்று சொன்னார். பொன் வண்ணம் மாறி மெல்ல மெல்ல காவி வர்ணம் அடைந்து பிறகு அதுவும் வெளிரி வெள்ளை வெளேர் என்று தகதகுமாம். அந்த பொன் வண்ணத்தை இங்கு எப்போது பார்த்தாலும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பகலில் பார்த்தாலும், நிலவில் பார்த்தாலும், ஏன் தீப்பந்த ஒளியில் பார்த்தாலும் இந்த விமானம் தகதகத்து தெரிய வேண்டும். கைலாயத்தில் சில நொடிகள்தான் பொன்னிறம் தகைக்குமாம். ஆனால் இந்த தட்சிண மேருவில், தென் கைலாயத்தில் எப்போதும் பொன் ஒளிர்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஏனெனில் இதற்குள்ளே சிவன் இருக்கிறார். கீழே நிபந்தங்களை குறித்த கல்வெட்டுக்கள் செதுக்கப்பட்டு கொண்டிருக்க மேலே பொன் தகடு வேயும் வேலை நடக்க ஆரம்பித்தது. விமானத்தின் கிரீவ பகுதியும் விமானத்தை மூடிய பெருங்கற்களும் நந்தியும் அதற்கு கீழுள்ள பகுதிகளும் மடமடவென்று அளவெடுத்து செய்யப்பட்டு வேகமாக பொருத்தப்பட்டு மடிக்கப்பட்டு பற்ற வைக்கப்பட்டன. பொன் சுருளை எடுத்து கொண்டு போய் அழுத்தி ஒட்டி சூடாக்கி தாமிரத்தோடு பதியும்படி செய்தார்கள். பௌர்ணமி நிலவில் அந்த விமானம் முழுவதும் பொன்மயமாக தகதகப்பதை பொதுமக்கள் பார்த்துவிட்டு விம்மி அழுதார்கள். விதவிதமான பருவங்களில் விதவிதமாக அந்த பொன் விமானம் ஜொலிப்பதை பார்த்துவிட்டு கைகூப்பி அழுதார்கள். என் சிவனே, என் சிவனே என்று விமானம் முற்றிலும் சிவலிங்கமாக கருதி, இது பிரம்மாண்டமான சிவன், எல்லையில்லாத ஒரு பரம்பொருள்,
இதற்கும் மேலே இருக்கின்ற அண்ட வெளிதான் உண்மையான கடவுள் என்று புரிந்து கொண்டு அந்த மக்கள் பேசினார்கள். ஆகம பண்டிதர்களும் சிவாச்சாரியர்களும் வேத விற்பனர்களும் சாதுக்களும் சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் பௌத்த சமயத்தை சேர்ந்த துறவிகளும் சமண மதத்தை சேர்ந்த திகம்பரர்களும் கூட சுற்றி சுற்றி வந்து பார்த்துவிட்டு வியந்தார்கள். ராஜராஜர் வாயில் என்று அழைக்கப்பட்ட சுவர் பக்கம் சிற்பங்கள் செய்கின்ற வேலையும் துவங்கியது. சேனாதிபதியான கிருஷ்ணன் ராமன் பிரம்மராயர் சக்கரவர்த்தியை உற்று கவனித்து வந்தார். சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் பேசுவதும் பார்ப்பதும் நிற்பதும் சிரிப்பதும் முற்றிலும் வேறு விதமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது என்பது அவருக்கு புரிந்து போயிற்று. சக்கரவர்த்தி ஒரு நிலையில் இல்லை, வேறு ஏதோ ஒரு மனப்பக்குவத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். வேறு யாராக இருந்தாலும் இது நான் கட்டிய கோயில் என்று சொல்லி இருமாந்திருந்திருப்பார்கள். ஆனால் சக்கரவர்த்தி எவ்வளவு எளிமையாக இருக்கிறார் என்று வியந்து கொண்டிருந்தார். திருச்சுற்று மாளிகை முழுவதும் நடந்து வந்த சக்கரவர்த்தி, எங்கே பிரம்மராயரே, உன் பெயரை எங்கே எழுதியிருக்கிறீர்? நான் அதை தடவி பார்க்க வேண்டுமே என்று கிருஷ்ணன் ராமனை பார்த்து கேட்க, அப்படி ஏதும் செய்யவில்லை என்று கிருஷ்ணன் ராமன் சொல்ல, தவறு, நிச்சயம் செய்ய வேண்டும். இது உம்முடைய நிபந்தம் அல்லவா? நீர் கொடுத்த கொடை. நான் கொடுத்த கொடை மட்டுமே அல்லாமல் நீர் செய்த செயலும் நீர் எம்மோடு துணையாக இருந்தீர் என்பதும் இங்கு சொல்லப்பட வேண்டும். இதோ இங்கு அமர்ந்துதானே சகல வேலைகளையும் செய்தீர். இந்த இடத்தில் இருந்துதானே கோயில் கட்டும் வேலையை மேற்பார்வை பார்த்தீர். இதுதானே உம்முடைய இடம். இந்த இடத்திலே, இந்த தூணிலே உம்முடைய பெயர் பொறிக்கப்படட்டும் என்றார். அங்கும் உளிகளின் சப்தம் எழத் துவங்கியது. ஜெயம் கொண்ட சோழபுரத்தில் அரண்மனை வேலை பூர்த்தியாகிவிட்டது. கோயில் பணிகள் நன்கு நடந்து கொண்டிருக்கின்றன. சுற்றுச்சுவர்கள் எழுப்பிவிட்டார்கள். இங்கே நீங்கள் கட்டியிருப்பது போலவே இந்த ராஜராஜேஸ்வரம் போலவே அங்கேயும் எழுப்பப்பட்டிருக்கிறது. அங்குள்ள சிவனுக்கு ராஜராஜேஸ்வரம் உடையார் என்று ராஜேந்திரர் பெயர் வைத்திருக்கிறார். அதாவது உங்கள் பெயரை வைத்திருக்கிறார் என்று சக்கரவர்த்தியிடம் சொல்லப்பட்டதும் அவர் வாய்விட்டு சிரித்தார். நல்லது, வேலைகளை அப்படியே விட்டுவிட்டு தஞ்சைக்கு வர சொல்லுங்கள். நான் நாள் பார்த்து வைத்திருக்கிறேன். ஈசான பண்டிதருக்கும் ஆள் அனுப்புங்கள். சக்கரவர்த்தி பட்டத்தை ராஜேந்திரனுக்கு கட்டிவிட்டு நான் பழையாறை நோக்கி போகிறேன். சிறிது நாட்கள் சக்கரவர்த்தியாக தஞ்சையில் ராஜேந்திரன் இருந்துவிட்டு பிறகு அவன் விருப்பப்படி எங்கு வேண்டுமானாலும் போகட்டும் என்றார். குதிரைகள் உடனே வடக்கு நோக்கி பறந்தன. அரசருடைய விருப்பம் தெரிவிக்கப்பட்டது. மறுபடியும் தஞ்சைக்குள் மக்கள் கூடினார்கள். ஒரு நல்ல நாளில் இளவரசர் ராஜேந்திரர் முடிசூடி சக்கரவர்த்தி பரகேசரி ராஜேந்திர சோழர் என்று பதவியேற்றார். தன்னுடைய சிம்மாசனத்தில் தன்னுடைய கிரீடத்தை அணிந்து தன்னுடைய செங்கோலை வைத்து கம்பீரமாய் அடர்ந்த மீசையும் சிவந்த உதடும் பெரிய விழிகளும் சிரிப்பும் அகலமான மார்பும் காலில் வீரக்கழலும் நெஞ்சில் வைர பதக்கங்களும் தோள்களில் தங்க கேயுரங்களும் கைகளில் வளையங்களும் பொருந்திய சிவந்த உடையில் வெள்ளை நிற மேல் துணியோடு மிக கம்பீரமாக காட்சியளிக்கும் ராஜேந்திரரை கண் குளிர பார்த்தார் சக்கரவர்த்தி. இதுவும் ஒரு கோயில்தான் என்று மனதிற்குள் நினைத்தார். அந்த கற்கோயில் நான் திட்டமிட்டு செய்த கோயில். இந்த கோயில் நான் திட்டமிடாமல் செய்தது. இது தானாக உருவாகிய கோயில். இந்த கோயிலும் சந்திர சூரியர் உள்ள வரையில் மங்காது நிற்கும் என்றார். இவன் என்னவெல்லாம் சொல்கிறான்? கடாரம் போக வேண்டுமாம், கலிங்கம் தாண்டி கங்கத்தை கைப்பற்ற வேண்டுமாம், என்னவெல்லாம் பேசுகிறான். கங்கையை கொண்டு வந்து இங்கே மிக பெரிய ஏரியில் அதை கலக்க வேண்டுமாம். எல்லாவற்றையும் விட என்னால் செய்ய முடியாத வேலையை செய்வேன் என்று சூளுரைத்திருக்கிறான். பாண்டியன் மணிமுடியையும் செங்கோலையும் ரோகணத்திலிருந்து கொண்டு வந்து நான் சூடிக்கொள்வேன் என்கிறான். வாழ்க ராஜேந்திரன், வளர்க சோழம். அவருக்கு உள்ளே சட்டென்று குளிர் நீர் பட்டது போன்ற சிலிர்ப்போடு ஒரு நிம்மதி படர்ந்தது. நான் விடைபெறலாம் என்றிருக்கிறேன், பழையாறைக்கு போகலாம் என்றிருக்கிறேன். சேனாதிபதியிடம் சொல்ல நானும் வருகிறேன் என்று பிரம்மராயர் பரபரத்தார். பழையாறையில் உமக்கு என்ன வேலை? நீர் ராஜேந்திரரோடு இரும். இப்படி சட்டென்று நகர்ந்து விட்டால் சரியாக இருக்குமா? மக்கள் துயரப்படுவார்களே. ஆமாம், துயரப்படுவார்கள். மக்களின் துயர் நீக்க என்ன வழி? இருவரும் யோசித்தார்கள். கோயிலுக்காக வந்த மக்களுக்கு உணவிட்டதோடு சரி, வேறு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று தோன்றியது. பல தேசங்களில் இருந்தும் கொள்ளையடித்த பொருட்கள் தங்கமாக இருக்கின்றன. அவற்றை நானே வைத்துக்கொண்டு என்ன செய்வது? பழையாறையில் அத்துணை தங்கத்துக்கு எந்த செலவும் இல்லை. எனவே இவைகளை இங்கு விநியோகம் செய்துவிடலாம் என்றிருக்கிறேன் என்று சக்கரவர்த்தி சொல்ல, வெறுமே விநியோகம் செய்வதை விட வேறொரு விசேஷமாக காரியம் நடத்தி செய்யலாமே. என்ன விசேஷம்? செய்யலாம், சொல்லும். அந்தணர்களை கேட்டால் சொல்லிவிடுகிறார்கள். சேனாதிபதி சொல்ல அவர்கள் இருவரும் அந்தணர்களை விசாரித்தார்கள்.
திருவிசநல்லூரில் அந்தணர்கள் ஒன்று கூடி அரசருடைய மனபிஷ்டங்கள் நிறைவேறும் என்று ஒரு பெரிதாக யாகம் செய்தார்கள். விருந்து நடத்தினார்கள். வந்திருந்த அத்தனை பேருக்கும் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு கழஞ்சு காசு கொடுத்தார்கள். தங்கத்தால் செய்யப்பட்ட பசுவில் அரசனும் அரசியும் உள்ளே புகுந்து வெளியே வந்து அந்த பசுவை அந்தணருக்கு தானம் கொடுத்தார்கள். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் துலபாரம் ஏறிய சில நாட்களில் பட்ட மகிழ்ச்சியோடும் வானதியோடும் பஞ்சவன் மாதேவியோடும் பழையாறை அரண்மனை நோக்கி போனார். மக்கள் பிரியா விடை கொடுத்தார்கள். அரசரின் தேரில் பின்னாலேயே வந்தார்கள். அரசர் புறம்படியிலேயே அவர்களை தடுத்து நிறுத்தி, கோயிலை யார் கவனிப்பது? நான் இன்னும் 2 நாட்களில் திரும்பி விடுவேன். போய் கோயில் பணியை செய்யுங்கள் என்று சொல்ல பொதுமக்கள் வேதனையோடு திரும்பினார்கள். ஆனால் சக்கரவர்த்தி உடையார் அதற்கு பிறகு தஞ்சை நகர் பக்கம் வரவே இல்லை. பழையாறை வந்ததிலிருந்து பஞ்சவன் மாதேவியின் உடல் நலம் இன்னமும் தேறிற்று. கோல் ஊன்றி மெல்ல நடக்க முடிந்தது. சுவர் பிடித்து கொண்டு நிற்க முடிந்தது. திடமான உணவுகளை சற்று கரைத்து விழுங்க முடிந்தது. தன் உடம்பை தானே சுத்தம் செய்து கொள்ள முடிந்தது. ஆனால் தோல் சுருக்கம் மறையவில்லை. பற்கள் இல்லாத வாய் மெல்ல அசைந்து கொண்டே இருந்தது. தலைமுடி ஒன்று கூட இல்லாமல் பளபளத்த வழுக்கை தலை பரிதாபத்தை அதிகப்படுத்தியது. ஆனால் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் தினம்தோறும் பஞ்சவன் மாதேவிக்கு அருகே இருந்து பல்வேறு நாயன்மார் கதைகளை பேசிக்கொண்டிருந்தார். பழையாறை நகரிலிருந்து யாரோ முக்கியமானவர் வருகிறார் என்பதற்கான எக்காலமும் முரசு சத்தமும் கேட்டது. உடையாலூர் அம்மன் கோயில் குளத்தில் அமர்ந்திருந்த சக்கரவர்த்தியும் பஞ்சவன் மாதேவியும் யார் என்று திரும்பி பார்த்தார்கள். குதிரையில் வந்த வீரன் ஒருவன் கீழிறங்கி வணக்கம் சொன்னான். கருவூர் தேவர் உங்களை காண வந்து கொண்டிருக்கிறார். தேர் அனுப்பினோம், புறக்கணித்துவிட்டு வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். வேகமாக உங்களை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்கிறார் என்றான். பஞ்சவன் மாதேவி பொக்கை வாய் திறந்து சிரித்தாள். உங்கள் குரு வந்துவிட்டார், அவரிடம் கேளுங்கள், உங்கள் விருப்பம் எல்லாம் கேளுங்கள். சக்கரவர்த்தி அவசரமாக எழுந்தார். வேகமாக உடையாலூர் எல்லை நோக்கி போனார். அங்கே எல்லையில் கருவூர் தேவரும் சக்கரவர்த்தி பெருமானும் சந்தித்து கொண்டார்கள். சக்கரவர்த்தி நீண்ட நெடுஞ்சான் கிடையாய் கருவூர் தேவர் காலில் விழ, என்ன ஆயிற்று உனக்கு? எதற்கு இப்படி மண்ணில் புரள்கிறாய் என்று சக்கரவர்த்தியை எழுப்பி உடம்பெல்லாம் துடைத்து தோளில் கை போட்டு அணைத்து கொண்டார். என்ன உன்னுடைய இஷ்டம் என்ன ராஜராஜா, சொல் என்று கருவூர் தேவர் கேட்க, குளத்தை பார்த்தபடி ராஜராஜர் அமைதியாக உட்கார்ந்திருந்தார். ஒரு வார்த்தையில் சொல், ஒரு வாக்கியத்தில் சொல், எது உன்னுடைய விருப்பம்? என்ன எதிர்பார்க்கிறாய்? யாரிடம் எதிர்பார்க்கிறாய் என்று உரத்த குரலில் கேட்க, சக்கரவர்த்தி அந்த கேள்வியை மனதில் கேட்டுக்கொண்டார். திரும்பி தன் குருவை பார்த்து கைகூப்பினார். சேரமான் பெருமான் நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பணிந்து அவருக்கு முன்பே உடம்போடு கைலாயம் போய்விட்டார். என்னால் அது முடியாதா? நான் சேரமான் பெருமான் நாயன்மாராக மாற முடியாதா? அதாவது என்னை எதற்கும் லாயக்கில்லாத வெறும் பிச்சைக்காரன் என்று சொல்கிறாயா? குருவே, நான் உங்களை சொல்லவில்லையே. நீ என்னை எங்கு சொன்னாய்? நீ என்னை குருவாகவே கொள்ளவில்லையே என்று சொல்ல சக்கரவர்த்தி எழுந்து நின்று இடுப்பு மேல் துணியை இறுக்கி கொண்டார். மறுபடியும் கருவூர் தேவர் காலில் விழுந்து எழுந்தார். ராஜராஜா, உன்னுடைய இப்போதைய ஆசை அற்புதமானது. எந்த மனிதருக்கும் எளிதில் வராதது. இன்னும் சுகத்தில் பல பேர் ஈடுபட்டு கொண்டிருக்க இந்த வயதுக்கு பிறகு அமைதியாக உடம்பில் சுருக்கம் விழுந்த உன்னோ அணுக்கியோடு உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறாய் என்றால் நீ எவ்வளவு பெரிய காதல் உள்ளவன் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. தளிச்சேரி பெண்டாக இருந்து ஆட்டமாடிய பெண்ணை அவள் மனது கண்டு மயங்கி பிறகு அணுக்கியாக ஏற்று அவளை அரண்மனைக்கு கொண்டு வந்து மனைவிக்கு மேலாக மதித்து அவள் உருக்குலைந்த போதும் உதாசீனப்படுத்தாமல் உள்ளங்கையில் வைத்து தாங்கி கொண்டிருக்கிறாய். இது நீ ஒரு நல்ல மனிதன் என்பதை காட்டுகிறது. கடவுள் நல்ல மனிதர்களை ஒருபொழுதும் கைவிட்டதில்லை, புறக்கணித்ததில்லை, மறந்ததில்லை. ராஜராஜா, உன்னுடைய இஷ்டம் நிச்சயம் நிறைவேறும். ஆனால் உன் இஷ்டம் என்ன என்பதை நீ இன்னும் சற்று தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். உடலோடு கைலாயம் போவது என்பது இயலாத காரியம். யாரும் அப்படி போனதும் இல்லை. கொலை செய்யப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட்டவர்களும் தற்கொலை செய்து கொண்டவர்களும் இந்த உரு சக்தியில் கோர உருவம் எடுத்து வேறு கருப்பை தேட முடியாமல் இந்த புவியிலேயே இன்னும் சிறிது காலம் தாங்கள் செய்த தவறுக்கு நொந்து வருந்தி சில காலத்துக்கு பிறகு மறுபிறவி எடுப்பார்கள். இவர்களுக்கு பேய்கள் என்று பெயர். ராஜராஜா, இது அல்லாது மனம் முழுவதும் பக்தியால் நிரம்பிய ஒரு மனிதன் மரணம் அடைகின்ற பொழுது மனம் பக்தியில் தோய்ந்திருப்பதால் அவன் சுந்தர ரூபம் பெறுகிறான். அதாவது அவனுடைய உருவத்தினுடைய தன்மையை அந்த உயிர் எடுக்கிறது. அந்த உயிர் வெறும் காற்றாக கலையாமல்
அகோர வடிவம் எடுக்காமல் ஒரு சுந்தர வடிவை எடுத்துக்கொண்டு இறைவனை நோக்கி பயணப்படுகிறது. குறிப்பிட்ட தூரம் வரை பயணப்பட்டு பிறகு எல்லா உயிர்களும் தாண்ட வேண்டிய அந்த வைதரணி நதியை தாண்டி கொண்டு சிவகணங்களோ அல்லது விஷ்ணுவின் தூதர்களோ வழிகாட்ட இறைவனுடைய பாத கமலத்துக்கு வந்து அங்கு அமர்ந்து தொடர்ந்து இறைவனை வேறு ஒரு உருவில் பூஜிக்க துவங்குகிறது. உணவு உண்ணாமல், உறக்கமில்லாமல், உடை உடுத்தாமல், ஓய்வு எடுக்காமல் இடையராது இறைப்பணி அந்த சுந்தர ரூபத்திலும் நடைபெறுகிறது. இதைத்தான் சுந்தரமூர்த்தி நாயனாரும் சீரமான் பெருமான் நாயனாரும் செய்தார்கள். பூமியிலே உடலோடு வாழ்ந்த அவர்கள் சுந்தர உருவம் எடுத்ததை நீ உடம்போடு போவது என்று நினைத்து கொண்டு விட்டாய். உன்னை மேலும் மேலும் சிவநெறியில் செலுத்து. இடையராது உன் உயிர் ரூபத்திலேயே மனதை லயிக்கவை. உன் ஆன்மாவிலேயே உன்னுடைய நினைவு இருக்கட்டும். தொடர்ந்து பக்தி பண்ண வேண்டும் என்ற எண்ணம் பலமாக இருப்பதால் இந்த சுந்தர ரூபம் நான் சொன்னபடி உணவு உறக்கம் இல்லாமல் பக்தி செய்ய புறப்பட்டு விடும். பிறகு இறைவன் விருப்பம். ராஜராஜா, வெகு நிச்சயம் உனக்கு இது சித்திக்கும். எப்போதும் இறைவன் மீதே இரு என்று பேசிவிட்டு கருவூர் தேவர் புறப்பட்டு விட்டார். மீதியை இறுதி அத்தியாயத்தில் காணலாம்.